Hello friends, welcome back to SMBros Tech Channel. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆனா அந்த ஸ்மார்ட் போனோட நம்ம டிராவல் பண்றப்போ முக்கியமான கட்டத்துல பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நமக்கு செம்ம கடுப்பை கிரியேட் பண்ணிரும் இல்லையா? அந்த டைம்ல தான் நம்மட்ட ஒரு பவர் பேங்க் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கவே செய்வோம். சோ அப்ப யோசிக்கிறதுக்கு இப்போ நாங்க ஒரு செம்மையான பவர் பேங்கை சஜஸ்ட் பண்றோம். அதுதான் AGAROவோட Ignite 10,000 mAh பவர் பேங்க். அப்படி இந்த பவர் பேங்க்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு, இது இதோட பிரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இது SMBros Tech Channel சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வரப்பே பார்த்தா நமக்கு ஒரு சின்ன டப்பா தான் வரும். அந்த டப்பா நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சின்ன டப்பா இருக்கும். அந்த டப்பா நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு காம்பாக்டான பவர் பேங்க், அது கூட யூசர் மேனுவல் இருக்கும். அந்த பவர் பேங்க் கூட அட்டாச் பண்ண மாதிரி USB கேபிளும் கொடுத்துருவாங்க. இந்த பவர் பேங்க்ல இருக்கிற ஸ்பெஷலான விஷயம் இந்த USB C to C டைப் கேபிள் இருக்கு பாத்தீங்களா, இத பவர் பேங்கோட அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதனால தனியா அதை எடுத்துட்டு போகணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த பவர் பேங்கோட சேர்த்து ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாங்க. இந்த பவர் பேங்கோட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ல மேக் பண்ணதால உண்மையிலேயே செம்மையா இருக்கு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் Black கலர்ல மேக் பண்ணிருக்காங்க. இத பார்க்கிறதுக்கு செம்மையான பிரீமியம் லுக்ல இருக்கு. அண்ட் இதோட வெயிட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா செம்ம லைட் வெயிட்டா இருக்குங்க. கையில பிடிச்சிருக்கதே தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல செம்ம காம்பாக்டா கை கட்டக்கமா கைக்குள்ள இருக்க மாதிரி இருக்கனால நம்ம இதை ஈஸியா கையில வச்சு யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அதே நேரத்துல பாக்கெட்ல வச்சு எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போய்க்கவும் முடியுதுங்க. அண்ட் ஃப்ரண்ட் பேக் சைடுன்னு சொல்லிட்டு எல்லா சைடும் மேட் ஃபினிஷிங் கொடுத்திருக்கனால கையில பார்த்தா வழுக்காம நல்ல ஸ்டெடியாவே நிக்கவும் செய்யுதுங்க. இந்த பவர் பேங்க்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயமே இதோட டிஜிட்டல் டிஸ்ப்ளே தாங்க. எஸ், இந்த பவர் பேங்க்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. சோ இதன் மூலமா இந்த பவர் பேங்க்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு நம்மளால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்க முடியும், நம்மளோட டிவைஸையும் சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க. இந்த பவர் பேங்க்ல இருக்கிற இன்னொரு ஹைலைட்டான விஷயமே நார்மலான 10,000 mAh பவர் பேங்க்ல பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ் இல்லனா 20 வாட்ஸ் தான் தருவாங்க. ஆனா இந்த AGARO Igniteல பாத்தீங்கன்னா 45 வாட்ஸ் ஸ்பீடி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது கூடவே சேர்த்து 22.5 வாட்ஸ் குயிக் சார்ஜிங் அவுட்புட்டும் தராங்க. சோ அதனால நம்ம ஐபோனா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு போன்ஸா இருந்தாலும் சரி, எதை வேணாலும் குயிக்கா சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க. அடுத்து இந்த பவர் பேங்க்ல இருக்கிற போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதோட டாப்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு டைப் A போர்ட், 2 டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல 2 டைப் C போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டுலயுமே நம்மளால அவுட் எடுத்துக்க முடியும். ஆனா ஒரே ஒரு போர்ட்ல மட்டும் நம்ம இன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இதிலே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 2 டைப் C போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 2 டைப் C போர்ட்ல நம்ம அவுட் எடுத்து நம்ம டிவைஸை சார்ஜ் பண்ணோம் அப்படினா 45 வாட் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா குயிக்கா சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த டைப் A போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல நம்மளால மேக்ஸिमम 22.5 வாட் ஸ்பீட்ல நம்மளால குயிக் சார்ஜும் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் இந்த 3 போர்ட்டையுமே நம்மளால சைமல்டேனியஸா 3 டிவைஸஸ் கனெக்ட் பண்ணி கூட அசால்ட்டா சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியுங்க. அதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை ஒன் டைம் கிளிக் பண்ணோம் அப்படினா பவர் பேங்க் டர்ன் ஆன் ஆகும். அதாவது எவ்வளவு % சார்ஜ் இருக்குன்றத நமக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கும். இத டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படினா பவர் பேங்கை டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியுங்க. அங்க நம்ம பட்டன் அமுக்கி தான் டர்ன் ஆன் பண்ணனுமா அப்படினு கேட்டா அதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இது ஒரு ஸ்மார்ட்டான பவர் பேங்க் அப்படின்றதுனால நம்ம டிவைஸஸ் இதுல கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி நம்ம டிவைஸஸை இது சார்ஜ் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். அடுத்து கேட்ஜெட்னு வந்தாலே அதுல சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுல AGARO ரொம்பவே கிளியரா இருக்காங்க. எஸ், இந்த பவர் பேங்க்லயே பாத்தீங்கன்னா பல லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு எல்லா ப்ரொடெக்ஷனுமே இந்த பவர் பேங்க்லயே இருக்கு. சோ அதனாலே காஸ்ட்லியான போனை கூட இந்த பவர் பேங்க்ல நம்ம தைரியமா கனெக்ட் பண்ணி எந்த விதமான டேமேஜ் ஆகாம சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஃபைனலா இந்த பவர் பேங்க் ஒர்த்தான பவர் பேங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே செம்ம ஒர்த்தான பவர் பேங்க் அப்படினே சொல்லலாம். ஏன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம காம்பாக்டா லைட் வெயிட்டா நம்ம ஈஸியா எங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றத கிளியர் கட்டா இண்டிகேட் பண்றதுக்கு LED டிஸ்ப்ளேவும் இருக்கு. 45 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கான 2 டைப் C போர்ட் இருக்கு. அண்ட் மூணாவது ஒரு டிவைஸை கனெக்ட் பண்றதுக்கு டைப் A போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல ப்ரொடெக்ஷன் வைஸும் பார்த்தா எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கனால இது உண்மையிலே செம்ம ஒர்த்தான பவர் பேங்க் அப்படினே சொல்லலாம். சோ இந்த பவர் பேங்க் நீங்க வாங்கணும்னா அப்படினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதே நேரத்துல அப்டேட் லிங்க் ஆட் பண்றோம். சோ மறக்காம இந்த AGARO Ignite பவர் பேங்க் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத கீழ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்றதை கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.